சரி. சுபத்ராமா. வாங்க சங்கரன். ஐயா வணக்கம் ஐயா. சுபத்ராமா. வாங்க சங்கரன், உட்காருங்க. இருக்கட்டும்மா. என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், முதல்ல விஷயத்த சொல்லுங்க. வேணாம், நானே சொல்லிடுறேன். நீங்களே சொல்றீங்களா? என்ன சொல்ல போறீங்க? என்ன உடனே கிளம்புவான்னு நீங்க சொன்னீங்களா? ஆமா சொன்னேன். சோ நான் கொடுத்த 3 பொண்ணு ஜாதகத்துல ஒரு ஜாதகம் உங்க பையன் ஜாதகத்தோட பொருந்திருக்கு. சோ அந்த 3 பொண்ணுங்க ஜாதகத்துல எந்த ஜாதகம் உங்க பையனோட பொருந்திருக்குன்னு சொல்ல போறீங்க. சோ நீங்களும் ஹாப்பி, சோ 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 நானும் ஹாப்பி. அதெல்லாம் இல்ல. என்னது இல்லையா? நேத்து நான் சித்தானந்த சுவாமிகளை பார்க்க போயிருந்தேன். அவருதான் இவ்வளவு நாளா ராகவ் கல்யாணம் ஏன் பொருந்தாம அப்படியே தள்ளி போயிட்டு இருக்குன்ற விஷயத்த சொன்னாரு. ஏனாமா? இத பிடிங்க, இப்ப வர இருங்க. அம்மா சொல்லிட்டு போங்க. வந்து சொல்றேன் இருங்க. இந்த ஜாதகத்துக்கு முதல்ல பொண்ணு பாருங்க. பொருத்தம் நல்லபடியா இருக்கிற மாதிரி இருந்தா இதுக்கும் சேர்த்து பாருங்க. என்னம்மா மூத்த பையன் இருக்கிறப்போ திடீர்னு இளைய பையனுக்கு பொண்ணு பார்க்க சொல்றீங்க? அதத்தான் நானும் சித்தானந்த சுவாமிகள் கிட்ட கேட்டேன். இவன் ஜாதகத்துக்கு வரன் பார்த்தா பெரியவனுக்கு தானாவே வரன் அமையுமா, அப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு சொன்னாரு. அப்படியா? ஆமா, அது மட்டும் இல்ல, ஒரு அக்கா தங்கச்சியா பார்த்து அண்ணன் தம்பிக்கு கட்டி வைக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். என்னம்மா சொல்றீங்க? இப்பதான் உங்க கடமை ஆரம்பிக்க போகுது. நீங்க ஜாதக பொருத்தம் சரியா இருக்கிற மாதிரி அக்கா தங்கச்சியா பாருங்க. என்ன சங்கரன் யோசிக்கிறீங்க? இல்ல, நீ ஒரு ஜாதகத்துக்கே சரியா பொண்ணு கிடைக்காம 1 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்காரு. இதுல அக்கா தங்கச்சி ஜாதகம் எல்லா பொருத்தமும் எப்படி கரெக்டா இருக்கும்னு யோசிக்கிறாரு போல இருக்கு. கரெக்ட், அதேதான். முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுங்க, யோசிக்காது. இல்ல சிந்தாமணி, முடியும், அமையும். எனக்கு சுவாமி சொன்னதுல இருந்து மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இளைய மகன் ஜாதகத்தை வச்சு அக்கா தங்கச்சியா பாருங்கன்னு சொன்னாரு. அவர் வார்த்தைய நான் நம்புறேன். கண்டிப்பா அமையும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அமையாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சுபத்ரம்மா, நீங்க சொல்றது சரிதான். சுவாமிகள் ஒரு மகான், காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டாரு. நான் உடனடியா தேட ஆரம்பிக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். என்ன சொல்லுங்க? அக்கா தங்கச்சியா இருந்தாலும் அவங்க ஜாதகம் நம்ம பசங்களுக்கு சரியா பொருந்தணும். இந்த 2 மட்டும் தான் கணக்குல வச்சுக்கணும். மத்தபடி இந்த சொத்து சுகம் அந்தஸ்து இதையெல்லாம் தேடினா அமையறது ரொம்ப கஷ்டம். நீங்க சொல்றது கரெக்ட் சங்கரன், நானும் அதை ஒத்துக்கிறேன். வசதி வாய்ப்பு இதெல்லாம் எதுவும் வேணாம், ஜாதக பொருத்தம் மட்டும் சரியா இருக்கணும். பொண்ணு பார்க்க லட்சணமா இருக்கணும், அது போதும். எங்களுக்கு நகை நட்டு சீரு பண வசதி இது எதுவுமே வேணாம். சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே பார்த்து சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி நடந்தா எனக்கு டபுள் சந்தோஷம் தானே. வரமா.